எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை நம்மை நிரப்புகிறது, நடத்துகிறது. இந்த நாளிலும் தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நீண்ட பயணத்தில ஓடிக்கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிட்டு பவுலப்போஸ்தலர் காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் எல்லாரும் ஒரு ஓட்ட பயணத்தில இந்த உலகத்திலிருந்து நாம் ஓடிக்கொண்டு நமக்காக தேவன் நியமித்திருக்கிற இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம் எல்லாருடைய இலக்கும் நித்திய ஜீவன், பரலோகம் என்பதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவை இந்த ஓட்டத்தை ஓடுகிற நேரத்துல நாம் நம்முடைய ஓட்டத்தை சரியான விதத்துல முடிக்க பழகி கொள்ள வேண்டும். நாம் எப்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோமோ அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவன் தாமியங்களை அழைத்திருக்கிறார். இதனாலதான் பவுலப்போஸ்தலர் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 7-8 வசனத்துல சொல்லும் போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஊட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆதலால் இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே அநேக ஓட்ட பந்தயாளர்கள் இருக்கிறார்கள். அந்த நாட்களில் ஒலிம்பிக்ல ஓடுகிறவர்களுக்கு அங்கு ஒலிவ கிளைகளினால அவர்களுக்கு கிரீடத்தை வைப்பார்களாம். அது வாடிவிடுகிற கிரீடம், அழிவுள்ள கிரீடம். ஆனால் பவுலப்போஸ்தலர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், வாடாத அழிவுள்ளாத ஒரு கிரீடத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஓடுகிற ஓட்ட பந்தயாளர்கள் இந்த ஓட்டத்தை வெற்றி பெறுவதற்காக தங்களை தாங்களே பொறுத்து இச்சை அடக்கம் உள்ளவர்களாக ஓடுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஓட்டத்தில் தங்களை ஆயத்தப்படுத்தி தங்களுக்கு பாரமானவர்களை தள்ளிவிட்டு அவர்கள் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஓடுங்கள். நம்முடைய ஓட்டத்துல நம்மளை சுற்றி நெருக்கி இருக்கிற எத்தனையோ பாவங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு கிறிஸ்து நம்மை என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நோக்கி ஓட கடவும், கிறிஸ்துவை நோக்கி ஓட கடவும், நித்திய ஜீவனை நோக்கி ஓட கடவும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற போது, கிறிஸ்துவின் ஊழியத்தை நோக்கி ஓடுகிற போது, பரலோகத்தை நோக்கி ஓடுகிற போது அநேக பாரங்கள், அநேக போராட்டங்கள், அநேக பாவங்கள் உங்களை சுற்றி நெருக்கி நிற்கலாம். ஆனால் அன்றைக்கு பவுலப்போஸ்தலர் சொன்னதை போல அங்கே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருந்தாலும் நான் எல்லாவற்றுக்கும் தகுதியுடையதை அல்ல, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்பதை போல கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள். உங்கள் ஓட்டத்தை இன்றைக்கு ஓடி முடிக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஒரு நாள் பவுலப்போஸ்தலனை போல நாமும் சொல்ல வேண்டும், நல்ல போராட்டத்தை இந்த உலகத்தில் போராடினேன், கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்தேன், கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறைவேற்றினேன், தேவன் எனக்கு அழைத்த அழைப்பில நான் ஜீவித்துக் கொண்டேன், தேவன் என்னை அழைத்த இடத்திலே நான் வாழ்ந்தேன், நல்ல போராட்டத்தை நான் போராடி என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். ஆகவே இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை நிச்சயம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இல்லை என்றால் இந்த ஓட்டத்துல தொடர்ந்து நான் பயணிக்க ஆண்டவர் ஒரு நல்ல போராட்டத்தை போராடி என் ஓட்டத்தை நான் சரியாக ஓடி முடிக்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்துல ஆண்டவரே, நீர் எங்களை என்ன நோக்கத்துக்காக அழைச்சிரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யும். ஆண்டவர் நல்ல போராட்டத்தை போராடி எங்கள் ஓட்டத்தை நாங்கள் முடிக்க நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உலகத்திலே ஆண்டவரே, எங்கள் ஓட்டத்தை தடுக்கிற பாவங்களையும் பாரங்களையும் உதறி தள்ளிவிட்டு ஓட, உமக்காக நாங்கள் ஓட, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஓட
கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் உம்மை நோக்கி ஓடி வர கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள். பாரத்தையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஓடுங்கள். நீதியின் கிரீடம் உங்களுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென்.